வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோரில் என்ன நடக்குதுன்னு ஒரு நட பார்த்துட்டு வரலாம் வாங்க. கதிரோட டிராவல் ஷோரூம் திறப்பு விழாவுக்கு எல்லாரும் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆளாளுக்கு ஒரு வேலை பார்த்துட்டு இருக்க குழலி, இங்க பாரு, நான் அப்பா செல்லந்தான், ஆனா இன்னைக்கு மட்டும் அவர் வரலன்னு வச்சுக்கோ, நான் அவர்கிட்ட பேசவே மாட்டேங்கிறாங்க. ஒரு மனுஷனுக்கு இவ்வளவு வீம்பெல்லாம் ஆகக்கூடாதுமா அப்படின்னு குழலி சொல்ல, ஏய் வீம்பு இல்லடி, அவருக்கு நிறைய விஷயம் தெரியாது. அவரு கடை திறந்தப்பவே ஒரு விளக்கியத்தை சூடத்தை காட்டிட்டு வியாபாரத்தை தொடங்கிட்டாரு அப்படின்னு கோமதி சொல்ல, அப்படியாங்கிற மாதிரி எல்லாரும் பாக்குறாங்க. அத்தை, அதே மாதிரி எல்லாருமே இருப்பாங்கன்னு நினைக்க முடியுமா அப்படின்னு மயிலு சொல்ல, இத பாரு, இத போய் யார் அவர்கிட்ட சொல்ல முடியும் அப்படின்னு கோமதி சொல்ல, திறப்பு விழா நடத்துறது கூட ஒரு விளம்பரம் தான் அத்தை அப்படின்னு மீனா சொல்ல, ஐயோ அம்மா, இத போய் யாரடி அவர்கிட்ட பேசுறதுன்னு கேட்க, அதுவும் சரிதான்னு மீனா தலையாட்டிக்கிறாங்க. ஆபீசர் செந்தில் உள்ளர் வந்து, மீனா உன்னோட அப்பா அம்மா வந்துட்டாங்க வா அப்படின்னு சொல்ல, மீனா அப்படியான்னு எழுந்து வர்றாங்க. அவங்க அம்மாவும் அப்பாவும் வந்து, வாழ்த்துக்கள் கதிர் அப்படின்னு வாழ்த்துறாங்க. மீனாமோட அம்மாவும், வாழ்த்துக்கள் தம்பி அப்படிங்க, தேங்க்ஸுங்கிறாரு அவரு. உங்க டிராவல்ஸ் இன்னைக்கு ஆரம்பிக்கிறீங்க, வருஷங்கள் போக போக உங்க டிராவல்ஸ்ல இருக்க கார்களோட எண்ணிக்கை கூடிக்கிட்டே போகணும் அப்படின்னு அவங்க வாழ்த்த, தேங்க்ஸ் அத்தன்னு சந்தோஷமா தலையாட்டுறாரு கதிர். பழனி அங்க வந்து, வாங்க வாங்கண்ணா அண்ணி, நீங்க வந்ததுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம்னு வரவேற்கிறாரு. கடையில எல்லாம் நல்ல விதமா போயிட்டு இருக்குல்ல அப்படின்னு அவரு கேட்டுட்டு இருக்கப்ப மீனா அங்க வர்றாங்க. மீனா அப்படின்னு அவங்க அம்மா சந்தோஷமா கூப்பிட, அம்மான்னு ஓடி வந்து மீனா அவங்க அம்மாவை ஹக் பண்ணிக்கிறாங்க. எப்பமா வந்த? அப்பா வாங்கப்பா அப்படின்னு மீனா அவங்கள சந்தோஷமா வரவேற்கிறாங்க. அடுத்து கோமதி, ராஜ்னு எல்லாருமே வந்து அவங்களுக்கு வணக்கம் சொல்லி வரவேற்கிறாங்க. நீங்க வந்ததுல ரொம்ப சந்தோஷம்னு கோமதி சொல்ல, சம்மந்தி வீட்டில் ஃபங்க்ஷன் இருக்குன்னு கூப்பிட்டா வந்துதானே ஆகணும், அந்த மரியாதை எங்களுக்கு தெரியும்னு மீனாவோட அப்பா சொல்லிட்டு இருக்க, ஏங்க சும்மா இருங்க அப்படின்னு ஹஸ்பண்டை ஒரு மிரட்டிட்டு, இவர் ஏண்டி இப்படி பண்றாரு அப்படின்னு மீனாவோட அம்மா மீனா கிட்ட குறைப்பட்டுக்கிறாங்க. குலதெய்வம் கோவில் வழிபாட்டுக்கு அவரு கூப்பிட்டு இவங்க யாரும் போகலன்றத இன்டைரக்டா குத்தி காட்டுறாரு மீனாவோட அப்பா. என்னப்பா அப்படின்னு மீனா கேட்க, இருமா அப்படின்னு அவரு திரும்ப, அவங்களுக்கு டீ கொண்டு வந்து கொடுமா அப்படின்னு கோமதி சொல்ல, சரிங்க தானே ராஜி திரும்புறாங்க. அதுக்குள்ள மயில டீ எடுத்துட்டு வந்து இந்தாங்கன்னு கொடுத்துக்கிட்டு இருக்க, சரியா அவங்க அம்மாவும் அப்பாவும் அங்க வர்றாங்க. பாக்குறவங்க அப்படியே ஷாக் அடிச்ச மாதிரி நிக்கிறாங்க. மயிலு, மீனாவோட அம்மா அப்பா மீனான்னு எல்லாரும் சந்தோஷமா பேசிட்டு இருக்க, பார்க்குற அவங்க அம்மா, இங்கேயும் மயிலு சப்ளையர் வேலை தான் பார்த்துட்டு இருக்கா போல இருக்கு அப்படின்னு சொல்ல, சும்மா இரு பாக்கியம் நீ வேற அப்படின்னு மிரட்டுறாரு. ரெண்டு பேரும் நடந்து வர்றாங்க. மயிலு அப்படின்னு அவங்க அம்மாவும் அப்பாவும் கூப்பிட, அம்மா அப்பா வாங்கம்மா வாங்க வாங்கப்பா அப்படின்னு மயிலு ரொம்ப ஆசையா ஓடி வந்து ரிசீவ் பண்ண, செந்தில் மற்றவங்க எல்லாரும் அவங்கள ரிசீவ் பண்றாங்க. வாங்க சம்மந்தி வாங்கன்னு கோமதியை ரிசீவ் பண்ண, எல்லாரும் ஒருத்தர் பார்த்துட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. மயில அவங்க அம்மா முறைச்சிட்டு இருக்கிறாங்க. மயிலு என்னன்ற மாதிரி தகச்சு போய் பார்த்துட்டு இருக்காங்க. பாக்கியம் அப்படியே கண்களாலேயே சுத்தி ஒரு பார்வை பார்த்துட்டு, என்ன தம்பி கடை பேரை மூடி வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்க, கதிர் சிரிக்கிறாரு. கதிர் எல்லாருக்கும் சர்ப்ரைஸ் கொடுக்க போறானா அப்படின்னு கோமதி சொல்ல, அப்படியா அப்படிங்கிற மாதிரி பாக்கியமா அவங்க வீட்டுக்காரன்னு பார்க்க, கதிர் அப்படியே லைட்டா சிரிச்சிட்டு நிக்கிறாரு. தம்பி, இந்த வாடகை வண்டி ஓட்டுறது, வீடு வீடா சாப்பாடு போடுறதுன்னு இருந்துடாம சொந்தமா தொழில் தொடங்கி இருக்கீங்க, வாழ்த்துக்கள் தம்பி அப்படின்னு பாக்கியம் சொல்ல, தேங்க்யூ அத்தை தேங்க்யூன்னு நிக்கிறாரு கதிர். மயிலோட அப்பா சரவணனை பார்த்துட்டு, மாப்பிள்ள நீங்க எப்படி இருக்கீங்க சொல்லவே இல்லையேங்கிறாரு. சரவணன் நல்லா இருக்கேன்ற மாதிரி தலையை மட்டும் ஆட்டிட்டு அங்கிருந்து நகர்ந்துடுறாரு. என்ன பாக்கியம் எதுவும் சொல்லாம போறாரு அப்படின்னு பாக்கியத்துக்கிட்ட கேட்க, பாக்கியம் ஏதோ சொல்லிட்டு இருக்க, மயில அவங்க இன்னும் 3 பேரும் பேசிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் மீனாவும் செந்திலும் அவங்க அம்மா அப்பா கிட்ட பேசிட்டு இருக்க, ராஜு மட்டும் ரொம்ப லோன்லியா இருக்க மாதிரி ஃபீல் பண்றாங்க. ராஜி அவங்க அம்மா அப்பாவை ரொம்பவே மிஸ் பண்றாங்கன்றத அவங்க முகத்துல இருந்தே பாக்குறாரு கதிர். அவருக்குமே ராஜி அந்த மாதிரி பார்க்க ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அப்போ கதிருக்கு போன் வர, நீங்க பாத்துக்கோங்க நான் திரும்ப கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வேகமா நடக்க, எதிரில் ராஜு ஒரு பெரிய பூத்தட்டோட வர்றாங்க. 2 பேரும் பூத்தட்டை நடுப்புற வச்சுட்டு இடிச்சுக்கிறாங்க. அன்னிங்களோட அப்பா அம்மா இருக்காங்க, உன்னோட அப்பா அம்மாவும் கூட இல்லைன்னு உனக்கு வருத்தமா இருக்கான்னு கதிர் கேட்கிறாரு. ராஜிக்கு உண்மையிலேயே ரொம்ப வருத்தமா இருந்தாலும் என்ன சொல்றதுன்னு பார்க்க, மீனா அண்ணியோட அப்பா அம்மாவும் முதல்ல வாசல்ல நின்னுதான் பேசினாங்க, அப்புறம் எப்படியோ வீட்டுக்குள்ள வந்துட்டாங்கல்ல, இப்பெல்லாம் எல்லா விசேஷத்துலயும் கலந்துக்கிறாங்க. அதே மாதிரிதான் உன்னோட அப்பா அம்மாவும் வாசல் வரைக்கும் வந்துட்டாங்க, சீக்கிரமே உனக்காக நம்ம வீட்டுக்குள்ள வந்துடுவாங்க அப்படின்னு ராஜுக்கு ஆறுதல் சொல்றாரு கதிர். அதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் நடக்காத கதிர் அப்படிங்கிற மாதிரி ராஜு கதிரை பார்க்க நம்பிக்கையா ஒரு சிரிப்போட அங்கிருந்து போறாரு. இருந்தாலும் எனக்கு எவ்வளவு ஆதரவா நீ இருக்குன்றதே எனக்கு ரொம்ப நிறைவா இருக்கு கதிர்
அப்படின்ற மாதிரி ராஜி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் ஒரே டென்ஷனாக வாசலையே பார்த்துட்டு இருக்காங்க. ஏம்மா வேர் இஸ் யுவர் ஹஸ்பண்டு அப்படின்னு ஆபீசர் செந்தில் கேட்க, ஹஸ்பண்டா அப்படின்னு கோமதி கேட்க, என்னங்க வாயை வச்சுட்டு சும்மாவே இருக்க மாட்டீங்களான்னு மீனா செந்தில் ஒரு தட்டு தட்டுறாங்க. ஏண்டா அப்பான்னு சொன்னா குறைஞ்சு போயிருவியாடா? ஹஸ்பண்டா ஹஸ்பண்டு அப்படின்னு கோமதி சொல்ல, சரி அவர் வருவாரா மாட்டாரா அப்படின்னு செந்தில் கேட்க, அதெல்லாம் வருவாருங்கிறாங்க கோமதி. எல்லாரும் ரொம்ப எதிர்பார்ப்பும் சங்கடமா நின்றுட்டு இருக்க, நீ காலையில 9 மணின்னு சொன்னியா இல்ல ராத்திரி 9 மணின்னு சொன்னியா அப்படின்னு குழலி கேட்க, கோமதிக்கே சந்தேகமாயே ஆன்னு பாக்குறாங்க. சிரிக்கிறாங்க குழலி. அம்மா அப்பா வந்துருவார்ல அப்படின்னு கதிர் கேட்க, வந்துருவாருடா. டேய் சரவணா அப்பாவுக்கு ஒரு போனை போடுங்கிறாங்க கோமதி. அண்ணே கால் பண்ணி பாருன்னு என்ன கதிரும் சொல்ல, சரவணன் மொபைல் எடுக்கிறாரு. அப்போ ஒரு ஆட்டோ வந்து நிக்க, எல்லாரோட பார்வையும் ஆட்டோ கிட்ட தான் போகுது. எல்லாரும் யாரா இருக்கும்னு எதிர்பார்ப்போட எட்டி பார்த்துக்கிட்டு இருக்க, மெதுவா பாண்டியன் வெளியே வர்றாரு. அந்த மொத்த கூட்டமும் 2 வரிசையா நின்றுட்டு இருக்க, நடுப்புற கோமதி ராஜி கதிர்னு நின்றுட்டு இருக்க, பாண்டியன் ஆப்போசிட்ல நின்று பாக்குறாரு. எல்லாருக்குமே ரொம்பவே உணர்ச்சி பெருக்கல சந்தோஷமாகுது. பாண்டியன் எல்லாரையும் ஒரு பார்வை பார்த்துட்டு இந்த பக்கம் அந்த பக்கம்னு எல்லாத்தையும் பாக்குறாரு. இருக்குமா இருந்த அவரோட முகம் கொஞ்சம் கொஞ்சமா தளருது. அப்பா அப்படின்னு கதிர் கூப்பிட்டு இருக்காரு. உடனே சரவணன் வேகமா எதிரில போய், அப்பா வாங்கப்பா அப்படின்னு கையை பிடிச்சிக்க, பாண்டியன்னு சிரிச்சுட்டு வாடா போலான்னு வர்றாரு. வர்றவரு வணக்கம் சம்பந்தி அப்படின்னு மயிலோட அப்பாவுக்கு அம்மாவுக்கு சொல்லிட்டு இந்த பக்கம் மீனாவோட அப்பா அம்மாவை ரிசீவ் பண்றாரு. சொந்தக்காரவங்க வந்திருக்காங்க. அடுத்து மாப்பிள்ளைய பார்த்து, வணக்கம் மாப்பிள்ளை நல்லா இருக்கீங்களான்னு கேக்குறாரு. நல்லா இருக்கேன் மாமாங்கிறாரு அவரும். எல்லாருக்கும் வணக்கம் வணக்கம்னு சொல்லிட்டு வர வாங்கங்கிறாங்க கோமதி. பாண்டியன் வந்துட்டோம் இந்த பக்கம் அந்த பக்கம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்பா அப்படின்னு கதிர் கூப்பிட, என்னன்ற மாதிரி எந்த உணர்ச்சியும் இல்லாம பாக்குறாரு பாண்டியன். அங்க முன்னாடி நிக்கிற 2 கார் நம்மளோட இதுப்பா. இன்னொரு கார் வந்து அது பெருமாள் அண்ணனது. டிராவல்ஸ்க்காக இனிமே அவரு நம்ம கார் தான் ஓட்ட போறாரு அப்படின்னு கதிர் சொல்ல, சரின்ற மாதிரி மெதுவா தலையை மட்டும் ஆட்டுறாரு பாண்டியன். இந்த பக்கம் நிக்கிற 2 காரையும் பார்த்துட்டு ஆப்போசிட்ல நிக்கிற ஒரு காரையும் பாக்குறாரு. இது மாதிரி 30 கார் கிட்ட ஐயா பண்ணிக்கலான்னு பேசிட்டு இருக்கானாப்பா. அவங்களும் ஒத்துக்கிட்டாங்களாம் அப்படின்னு செந்தில் சொல்ல, பாண்டியன் எந்த உணர்ச்சியுமே இல்லாம கேட்டுக்க, கோமதி சிரிப்போட பார்த்துட்டு இருக்காங்க. அப்பா இனி குன்னக்குடி முழுக்க தம்பியோட டிராவல்ஸ் கார் மட்டும்தான் ஓட போகுது அப்படின்னு சரவணன் சொல்ல, லைட்டா சிரிக்கிறாரு பாண்டியன். உடனே கோமதி நெட்டி முறிக்கிறாங்க. அது என்ன மாப்பிள்ள, குன்னக்குடி முழுக்க தமிழ்நாடு முழுக்க என் மருமக புள்ள டிராவல்ஸ் தாண்டா ஓட போகுது அப்படின்னு பழனி சொல்ல, என்ன மாமான்னு கூச்சப்படுறாரு கதிர். பாண்டியன் நிக்கிற 2 காரையும் பயங்கரமா ஸ்கேன் பண்ணிட்டு, என்னடா கதிர் வண்டியில எதுவும் ஸ்டிக்கர் எல்லாம் ஒட்டாம இருக்கியான்னு கேக்குறாரு. டிராவல்ஸ் பேரை எழுதி வண்டியில ஒட்டணும் இல்ல அப்படின்னு பாண்டியன் கேட்க, நல்லா கேளுங்க மாமா, டிராவல்ஸுக்கு பேர் என்னன்னு இது வரைக்கும் இங்க யாருக்குமே தெரியாது. யார் கேட்டாலும் சொல்லவே மாட்டேங்கிறாரு. அதை பாருங்களேன், போர்டு கூட மூடிதான் வச்சிருக்கிறாரு அப்படின்னு மீனா சொல்ல, பாண்டியன் திரும்பி பாக்குறாரு. அங்க போர்டு ஸ்கிரீன் போட்டு க்ளோஸ் ஆயிருக்கு. வெளியே நின்று போட்டோகிராஃபர் போட்டோ எடுத்துட்டு இருக்காரு. ஏண்டா இலை அப்படி என்னடா அதிசயமான பேரை வச்சுட்ட அப்படிங்கிற மாதிரி பாண்டியன் உதட்ட பிதுக்கிட்டு பார்த்துட்டு இருக்காரு. ஏங்க அப்படின்னு கோமதி கூப்பிட பாண்டியன் குனியறாரு. என் பேரு தான் நினைக்கிறேன் அப்படின்னு கோமதி சந்தோஷமா சொல்றாங்க. உன் பேரா அப்படின்னு பாண்டியன் கேட்டு சிரிக்க, இல்லப்பா அண்ணி பேர் தான் அப்படின்னு அரசி சொல்ல, போட்டியே எனக்கு உனக்கும் தாண்டி அப்படின்னு ராஜியை பார்த்து கோமதி சொல்ல, அத்தை ஏன் இப்படிங்கிற மாதிரி ராஜி கேட்க சிரிக்கிறாங்க கோமதி. சரி சரி நல்ல நேரம் ஆரம்பிக்க போகுது, ரிப்பன் வெட்டி திறப்பு விழாவை ஆரம்பிங்க அப்படின்னு குழலி சொல்ல, அப்படின்னு தலையாட்டுறாரு கதிர். அண்ணே ஸ்டார்ட் பண்ணலாமேன்னு அரசி சொல்ல, அதுக்கு முன்னாடி டிராவல்ஸ் பேர் என்னன்னு பாத்துடலாமே அப்படின்னு மீனாவோட அம்மா சொல்றாங்க. ஆமா ஆமா ரொம்ப நேரமா எல்லாரும் அதை பத்தியே தான் பேசிக்கிட்டு இருக்கோம், பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம்ல அப்படின்னு மயிலோட அம்மா சொல்ல, ஆமா ஆமான்னு பூம் பூம் பாண்டு மாதிரி தலையாட்டுறாங்க மயிலு. கோமதியும் ரொம்ப ஆர்வமா பாத்துக்கிட்டு இருக்க, சரி அப்ப டிராவல்ஸ் பேரையே முதல்ல பாத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் அந்த பக்கமா போக எல்லாரும் ரொம்ப ஆர்வமா திரும்புறாங்க. பாண்டியனும் கூட கொஞ்சம் ஆர்வமா திரும்பி பார்க்க, ஏங்க கண்டிப்பா ஏன் பேரு தாங்குறாங்க கோமதி. கொசுத்தல்ல தாங்கலப்பா சீக்கிரமா இழுங்குறாங்க பழனி. ஸ்கிரீன் 2ஆ ஸ்பிளிட் ஆயிருக்கு. ஒரு பக்கம் கதிர் இழுக்க அதுல டிராவல்ஸ் 24/7 அவைலபிள் அப்படின்ற லெட்டர்ஸும் கார் பிக்கும் மட்டும்தான் தெரியுது. டிராவல்ஸா அப்படின்னு பாக்கியம் படிச்சுட்டு இருக்க, என்னவா இருக்கும்னு பாக்குறாங்க மயிலு. இது டிராவல்ஸ்னு எங்களுக்கு தெரியாதா, ரொம்ப பண்றானேங்கிறாரு பழனி. கதிர் இன்னொரு பக்கம் வந்து ஸ்கிரீனை இழுக்கிறாரு. அவரு கயிறை இழுக்க ஸ்கிரீன் நகரல. ஆனா ஸ்கிரீன் முன்னாடி இருந்து பூ மழை மாதிரி கொட்டிக்கிட்டு இருக்கு, அருவி மாதிரி பூ கொட்டிக்கிட்டு இருக்க. எல்லாரும் அடுத்து என்ன இருக்குன்றதுக்காக ஆர்வமா பாக்குறாங்க.
ஆனா அவங்க கண்ணு முன்னாடி ஃபுல்லா பூ மழை தான் தெரியுது. பூ மழை கொஞ்சம் கொஞ்சமா ஒரு பக்கமா ஒதுங்க அப்படியே ஒவ்வொரு எழுத்தா தெரியுது. எல்லாரும் ரொம்ப ஆர்வமும் ஆசையும் சர்ப்ரைஸுமா பார்த்துட்டு இருக்காங்க. இன்னுமே பூ மழை மாதிரி கொட்டிட்டு இருக்கறனால அந்த லெட்டர்ஸை யாராலையும் கிளியரா படிக்க முடியல. ஒரு வழியா பூ கொட்டுறது கொஞ்சம் குறைய எல்லாருக்கும் அங்க என்ன இருக்குன்னு விசிபிளா இருக்கு. அங்க ஒரு ரவுண்டுக்குள்ள பிடின்னு இருக்க பாண்டியன் டிராவல்ஸ்ன்றத எல்லாருமே படிக்கிற அளவுக்கு தெரியுது. எல்லாரும் பயங்கர சந்தோஷமா கிளாப் பண்றாங்க. பாருங்களேன் அப்படின்னு சுகன்யா முதல் அவங்க ஆச்சரியத்தை வெளிப்படுத்த, பாண்டியன் டிராவல்ஸ் அப்படின்னு பழனி 2 கையை விரிக்க, அப்பா பேரு அப்படின்னு அரசி ஆச்சரியமா பாக்குறாங்க. பாண்டியனுமே நெகிழ்ந்து போய் பார்த்துட்டு இருக்காரு. அருமையான மியூசிக் பேக்ரவுண்ட்ல பிளே ஆக ஒவ்வொருத்தரும் ஆனந்த வெள்ளத்துல மிதக்குறாங்க. அது வரைக்கும் என் பேரு தான் இருக்கும்னு கோமதியும், இல்ல அன்னி பேரு தான் அரசி சொல்ல, அதுவும் இல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்ததும் கோமதி அவங்க கிட்ட செல்லமா சண்டை இழுத்துட்டு இருந்ததும் அப்படியே காணாம போக எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா பார்த்துட்டு இருக்காங்க. அதுல கார்பிக்கு ஒரு ஹாஃப் சர்க்கிள்ல நிக்குது. யாருமே இதை எதிர்பார்க்கலனாலும் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா கிளாப் பண்ணிட்டு இருக்காங்க. சரவணன் சந்தோஷத்துல கையை தட்டி விசிலே அடிக்கிறாரு. மயிலும் ரொம்ப சந்தோஷமா கிளாப் பண்ணிட்டு இருக்க அவங்க அம்மா, இப்ப என்ன பெரிய சாதனை பண்ணி கிழிச்சிட்டாங்கன்னு இப்படி நீ ஆடிக்கிட்டு இருக்கன்ற மாதிரி மயில முறைக்கிறாங்க. சூப்பர் அப்படின்னு மயிலோட அப்பா பார்த்துட்டு இருக்காரு. பாண்டியன் ஒரு மாதிரி நெகிழ்ச்சியில உணர்ச்சி பெருக்குல திக்குமுக்காடி போயிருக்காரு. அவரு கதிரையும் போர்டையும் மாறி மாறி பார்த்துட்டு இருக்காரு. கோமதி தன்னோட வாழ்க்கையிலேயே இதுதான் சந்தோஷமான தருணங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. ராஜியுமே ரொம்ப நிறைவா சந்தோஷமா பார்த்துட்டு இருக்காங்க. 1000 பேர் சொன்னோமே, அண்ணன் பேரை யாராவது சொன்னோமா அப்படின்னு சுகன்யா கேட்க எல்லோருமே சந்தோஷ புன்னகையில பாக்குறாங்க. கோமதி ரொம்ப நெகிழ்ச்சியும் நிறைவுமா திரும்பி பெருமையா பாக்குறாங்க எல்லாரையும். டேய் கதிர் வாழ்த்துக்கள் தாங்கிறாரு சரவணன் முதலா. தேங்க்ஸ்ண்ணே அப்படின்னு கதிர் சொல்ல, ஆஹா போர்டு ரொம்ப அழகா பண்ணியிருக்கானே, நீ டிராவல்ஸுக்கு உங்க அப்பா பேரையே வைப்பன்னு நாங்க யாருமே எதிர்பார்க்கவே இல்லடா அப்படின்னு பழனி தன்னோட சந்தோஷத்தை வாயை திறந்து சொல்லிடுறாரு. பாண்டியன் இன்னுமே நெகிழ்ச்சியோட தான் பார்த்துட்டு இருக்காரு. அவரு கடையிலேயே பாண்டியன் ஸ்டோர்னு போர்டை காணோம். ஆனா இங்க அவரோட பேரு இவ்வளவு பெரிய போர்ட்ல இருக்க. அவருமே நெகிழ்ந்து போய் தான் நிக்கிறாரு. என் கண்ணு அப்படின்னு காத்துல எடுத்து திருஷ்டி கழிக்கிற கோமதி, ஏண்டா நீ ஏன் பேர் வச்சிருந்தா கூட நான் இம்புட்டு சந்தோஷப்பட்டிருக்க மாட்டேன்டா, பாக்குறதுக்கே சந்தோஷமா இருக்குடா அப்படின்னு கோமதி சொல்ல, ஒரு சின்ன வெட்கத்தோட எப்பவும் சிரிக்கிற ட்ரேட்மார்க் சிரிப்போட நிக்கிறாரு கதிர். ராஜிக்குமே இது ரொம்ப நிறைவா இருக்க ரொம்ப சந்தோஷமா சிரிக்கிறாங்க. பாண்டியனுக்கு பேச்சே வரல. அவரு அப்படியே கதிரை பார்க்க, கதிரும் அப்பாவை பாக்குறாரு. மறுபடி போர்டை பாக்குறாரு. கதிரும் அப்பா பக்கத்துல வந்து நின்னு போர்டை பார்த்துட்டு அப்பான்னு கூப்பிட, பாண்டியன் இன்னமும் போர்டையே பார்த்துட்டு இருக்காரு. ஏன்பா கதிரு, அவரு இப்போ உறைஞ்சு போய் நிக்கிறாப்ல. நீ கூப்பிடுறது எதுவும் அவர் காதுல விழாது. டேய் மாப்பிள, உன் அப்பாவோட மனசுல நீ மகுடம் வச்சு உட்கார்ந்துட்டடா, பொடா 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 அப்படிங்கிறாரு பழனி. அப்பா ஆனந்த அதிர்ச்சியில உறைஞ்சு போயிருக்க கதிர் அவரை பார்த்துக்கிட்டே இருக்காரு. அப்பா அப்பா அப்படின்னு 2-3 தடவை கூப்பிட்டுட்டு அவர்கிட்ட இருந்து எந்த ரியாக்ஷனும் இல்லைன்னு தோல்ல கைய வச்சு அப்பான்னு கூப்பிடுறாரு கதிர். அப்படின்னு சுயநினைவுக்கு வர்ற பாண்டியன் கதிரோட முகத்தை பாக்குறாரு. லைட்டான சிரிப்போட கதிர் தோல்ல தட்டி கொடுக்கறாரு. அவரால் பேச முடியல, தலையை மட்டும் அசைச்சிட்டு கன்னத்துல தட்டி கொடுக்கறாரு. அப்பா ரிப்பனை நீங்க தான் வெட்டணுப்பான்னு கதிர் சொல்ல, ஆ அப்படின்னு பாண்டியன் தலையாட்டிட்டு மறுபடியும் போர்டை பாக்குறாரு. வாங்கப்பா அப்படின்னு கதிர் கூப்பிட கோமதி வான்னு கூப்பிடுறாரு பாண்டியன். நீங்க போங்கன்னு கோமதி அவர் கையில கை வச்சு லைட்டா தள்ளி விடுறாங்க. வாங்க வாங்கன்னு எல்லாரையும் கூப்பிட்டுட்டு உள்ளர போறதுக்கு பக்கமா வந்து நிக்கிறாங்க. பாண்டியன் என்ட்ரன்ஸ் கிட்ட வந்து நிக்க, இந்தாங்கப்பா ரிப்பனை வெட்டுங்கன்னு அரசி சிசரை நீட்டுறாங்க. கோமதி முன்னாடி வான்னு பாண்டியன் அவங்க தோல்ல கைய வச்சு கூப்பிட, அம்மா வாமான்னு கதிரும் கூப்பிடுறாரு. ஏங்க அவன் நீங்க திறப்பு விழா நடத்தணும்னு தான் ஆசைப்படுறான் அப்படின்னு கோமதி சொல்ல, வா அப்படிலாம் இல்ல நீ திறந்து வையின்னு பாண்டியன் சிசரை கோமதிட்ட கொடுக்க, வெட்டுங்கம்மாங்கிறாரு கதிர். இந்தா வெட்டுன்னு பாண்டியன் கொடுக்க, நீங்களும் பிடிங்க அப்படின்னு கோமதி சொல்ல, நீ வெட்டுங்கிறாரு அவரு, நீங்களும் பிடிங்க அப்படின்னு கோமதி சொல்ல, நீ வெட்டு அப்படிங்கிறாரு பாண்டியன். கோமதி ரிப்பனை கட் பண்ண எல்லாரும் கிளாப் பண்றாங்க. கோமதி ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்ணிட்டு வலது கால் எடுத்து வச்சு உள்ளர வர்றாங்க. எல்லாரும் அவங்கள ஃபாலோ பண்ணி உள்ளர வந்து சுவாமிக்கு பூஜை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. வழக்கம் போல கோமதி தீபாராதனை தட்டை கையில எடுத்துக்க எல்லாரும் சின்சியரா சாமி கும்பிட்டு இருக்காங்க. அடுத்து எல்லாரும் தீபாராதனை எடுத்துக்க, அத்தா வாங்க தன்னை கேண்டில நீட்டுறாங்க ராஜி. அதெல்லாம் வேண்டாமா நீ ஏத்துமாங்கிறாங்க கோமதி. அத்தா வாங்க அப்படின்னு கூப்பிட, ஒன்னும் பிரச்சனை இல்ல நீ ஏத்துமான்றாங்க கோமதி. ஏத்துமான்னு சொல்ல, ஏத்து ராஜின்னு மயிலும் சொல்றாங்க. அடுத்து ராஜி குத்துவிளக்கோட ஒரு முகத்தை ஏத்த எல்லாரும் சந்தோஷமா கிளாப் பண்றாங்க. தங்கமயிலு வா வந்து ஏத்துமான கோமதி கூப்பிட,
சரிங்க தன்னு கேண்டீன்ல கையில வாங்கி இன்னொரு முகத்தை ஏத்துறாங்க தங்கமயில். மீனா வான்னு கூப்பிட மீனா ஆன்னு வர்றாங்க. குழலி வா ஏத்துன்னு அவங்க அம்மா கூப்பிட குழலி ஒரு முகத்தை ஏத்த எல்லாருமே கிளாப் பண்ணிட்டு இருக்காங்க. அரசி நீ போய் ஏத்துன்னு கோமதி சொல்ல அரசி முன்னாடி வந்து 5வது முகத்தை ஏத்துறாங்க. எல்லாரும் ரொம்ப நிறைவா சந்தோஷமா கிளாப் பண்ணிட்டு இருக்க கோமதி முருகா அப்படின்னு கொஞ்சம் உயரத்துல தொங்கிக்கிட்டு இருக்க முருகன் படத்தை பார்த்து கும்பிடுறாங்க. அடுத்து எல்லாருக்கும் பிளேட்ல வச்சு ஸ்வீட் காரம் கொடுக்க எல்லாரும் சாப்பிட்டுட்டு பேசிட்டு இருக்காங்க. கதிர் அவங்க அம்மா கிட்டையும் அன்னைக்கிட்டையும் பேசிட்டு இருக்க பாண்டியன் மகனையே பார்த்துட்டு இருக்காரு. அடுத்து எல்லாரும் அங்கங்க ரிலாக்ஸா உட்கார்ந்துகிட்டு இருக்க உள்ள இருந்து பாண்டியன் கோமதியோட வர்றாரு. கோமதி நானு கடை கிளம்புறேன் அப்படின்னு பாண்டியன் சொல்ல ஏங்க சாப்பிட்டுட்டு போங்களேங்கிறாங்க கோமதி. நான் வீட்டுல சாப்பிட்டு தானே வந்தேங்கிறாரு அவரு. கதிரும் ராஜியும் அவரை ஒரு எதிர்பார்ப்போட பார்த்துட்டு இருக்க அதுதான் திறப்பு விழா நல்லபடியா நடந்துருச்சுல்ல அப்படின்னு பாண்டியன் சொல்ல என்ன மச்சான் அதுக்காக இப்பவே கிளம்பணுமா என்ன அப்படின்னு பழனி கேட்க எல்லாரும் இருந்து மெதுவா வாங்க நான் முன்னாடி கடைக்கு கிளம்புறேங்கிறாரு பாண்டியன். அப்பா நானும் உங்க கூட வர்றேன்பான்னு சரவணன் சொல்ல டேய் நீ இருந்த மெதுவா வாடா நான் முன்னாடி கடைக்கு கிளம்புறேன் வரேன்டா கதிரு அப்படின்னு பாண்டியன் கதிரோட கைய தட்ட அப்பா கார் எடுத்துட்டு போறீங்களான்னு கேக்குறாரு. இல்லடா வேணாண்டாங்கிறாரு பாண்டியன். நான் வந்த ஆட்டோவை வெளியில தான் நிக்குது அதுலயே நான் போய்க்கிறேங்கிறாரு பாண்டியன். சொல்றாரே தவிர அவரோட கால்கள் வெளியே போகவே இல்லை. அப்படியே தயங்கி நிக்கிறவரு கதிரோட தோல்ல தட்டி டேய் நீ வாழ்க்கையில நல்லபடியா வருவடா டிராவல்ஸ் நல்லபடியா வரும் அப்படின்னு வாழ்த்துறவரு வரேண்டாங்கிறாரு. வரேன் கோமதின்னு அவரு திரும்ப அப்பாவோட கால்ல கதிர் விழுறாரு. டேய் கதிரு அப்படின்னு பாண்டியன் கூப்பிட்டுட்டு இருக்க அப்பா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா அப்படின்னு கதிர் காலிலேயே படுத்திருக்க நெகிழ்ந்து போய் பாக்குறாரு பாண்டியன். டேய் எழுந்துரு அப்படின்னு அவரு சொல்லிட்டு இருக்க அக்கா நீயும் போங்கிறாரு பழனி. என்னைய ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு ராஜியும் காலில் குனிறாங்க. நல்லா இருங்கன்னு கோமதி ஆசீர்வாதம் பண்ண நல்லா இருப்பீங்கடா எழுந்துருங்க நல்லா இருப்படா எழுந்துரு அப்படின்னு பையனோட கையை பிடிச்சி தூக்குறாரு பாண்டியன். கோமதியும் கண்ணத்தை பிடிச்சி நல்ல பெரிய ஆளா வரணும்டா அப்படின்னு முகத்தை கையில எடுத்து நெத்தில முத்தம் கொடுக்குறாங்க மகனுக்கு. அவங்களுக்கு மட்டும் கையில எப்படிதான் இவ்வளோ நெட்டி விழுதுன்னே தெரியல. கொஞ்சம் முன்னாடி தான் திருஷ்டி கழிச்சாங்க. இப்ப மறுபடியும் மகனுக்கு திருஷ்டி கழிக்க படப்படன்னு நெட்டி விழுது. அடுத்து அவங்க கையை நீட்ட ராஜி வர அவங்கள ஹக் பண்ணிக்கிறாங்க. பாண்டியன் இன்னும் நிகழ்ச்சியிலிருந்து வெளியே வரவே இல்லை. அப்படியே பையனை பார்க்க தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தையின் அன்பின் முன்னே அப்படின்ற வரிகள் கதிரோட மனசுல ஓட தாலாட்டு பாடும் தாயின் அன்பும் தந்தை அன்பின் பின்னே அப்படின்ற வரிகள் மாறி மாறி அவங்க மனசுல ஓடிக்கிட்டு இருக்கு. தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லைன்ற வரிகள் ஓடிட்டு இருக்க நான் கிளம்புறேன்டா வரேன்டா அப்படின்னு பாண்டியன் கதிரோட தோல்ல மறுபடியும் தட்டி கொடுத்துட்டு திரும்பி நடக்க ஆரம்பிக்கிறாரு. அவரு நிம்மதியும் நிறைவுமா அங்கிருந்து நடந்துகிட்டு இருக்க கோமதி அவரை பார்த்துட்டு டேய் உங்க அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம்டா வாய் விட்டு சொல்லலன்னாலும் அவர் முகத்தை பார்த்தாலே தெரியுது அப்படின்னு கோமதி சொல்லிட்டு இருக்க பாண்டியன் ஒவ்வொரு ஸ்டெப்பா போய்கிட்டு இருக்காரு. ராஜி அப்படின்னு மீனா கூப்பிட திரும்பி பாக்குறாங்க. உனக்கு ஏற்கனவே மாமா பேர் தான் டிராவல்ஸுக்கு வைக்க போறாங்கன்னு தெரியும்ல அப்படின்னு மீனா கேட்க சத்தியமா தெரியாதுக்கா அப்படின்னு ராஜி சொல்ல ராஜி உன் பேர் வைக்கலன்னு உனக்கு எதுவும் கோவமானு தங்கமயில் கேக்குறாங்க. சேச்சே எனக்கு ரொம்ப சந்தோஷம் மாமா பேர் வச்சதுலங்கிறாங்க ராஜி. அப்பாவை நினைச்சு ரொம்ப பெருமையும் ஃபீலிங்குமா கதிர் நின்னுட்டு இருக்காரு. அப்பா பேரை தவிர வேற யார் பேர் வச்சிருந்தாலும் தப்புதான். என் தம்பி அந்த தப்பை பண்ணல. நீ ரொம்ப புத்திசாலிடா என் செல்லம் என் தம்பியாச்சே அப்படின்னு கிரெடிட்டை தூக்க பாக்குறாங்க குழலி. பாண்டியன் ஒரு ஸ்டெப்பா போயிட்டு இருக்க அப்பா அப்படின்னு கூப்பிட்டுட்டு வர்றாரு கதிர். அவருக்கு அங்கிருந்து போகவே மனசு வரல. கொஞ்சமா வந்து ஆட்டோவோட ஏறுறதுக்கான ஹேண்டில் பிடிக்கிறாரு. மறுபடியும் திரும்பி பார்க்குறாரு. அங்கிருந்து போர்டை பார்க்குறவரோட முகத்துல சின்ன சிரிப்பு வர கதிரும் நிறைவா அதை பார்த்துட்டு இருக்காரு. அவரு போர்டையும் மகனையும் மாறி மாறி பார்க்க கதிரும் அப்பாவையே தான் பார்த்துட்டு நிக்கிறாரு. தலையாலேயே போயிட்டு வரேன்ற மாதிரி அவரு ஆட்ட கதிரும் சரிங்கப்பான்ற மாதிரி தலையாட்டுறாரு. பாண்டியன் ஆட்டோல ஏறி உட்கார்ந்து கூட கதிரையே பார்த்துக்கிட்டு இருக்க ஆட்டோ மெதுவா நகருது. அங்கிருந்து அப்பாவோட நிறைவையும் சந்தோஷத்தையும் நினைச்சு கதிர் நின்னுட்டு இருக்க அவரு ரொம்ப பெருமையும் சந்தோஷமா ஆட்டோல போயிட்டு இருக்காரு. அடுத்து அவருக்கு முத நாள் ஹெல்ப் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டேய் கங்க்ராச்சுலேஷன்ஸ்டா மச்சின்னு விஷ் பண்ணிட்டு கிஃப்ட் கொடுக்க டேய் நீங்கெல்லாம் தான்டா ரொம்ப ஹெல்ப் பண்ணீங்க தேங்க்யூ மச்சான் தேங்க்யூடா ரொம்ப நன்றின்னு கதிர் செகண்ட் கொடுக்குறாரு. சாப்பிட்டீங்களான்னு கேட்க சாப்பிட்டேன் மச்சாங்கிறாங்க 3 பேரும். சரிடா பைடான்னு அவங்க சொல்ல சரிடா பைடா பார்த்து போங்கடாங்கிறாரு கதிர். ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் சொல்லிட்டு கிளம்புறாங்க அந்த 3 பசங்களும். கிஃப்ட் எல்லாம் கொடுக்குறாங்களே நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்களேங்கிறாரு பழனி. அம்மா நீங்க
எல்லாம் சாப்பிடலையா அப்படின்னு கதிர் கேட்க, இல்லடா வர்றவங்க எல்லாம் சாப்பிட்டு போகட்டும் அப்படின்னு கோமதி சொல்ல, அம்மா நீ மாத்திரை சாப்பிடணும்ல அப்படின்னு சரவணன் கேட்க, போடா நான் சந்தோஷமா இருக்கேன், எனக்கு மாத்திரை கீத்திரையெல்லாம் ஒன்றும் தேவைப்படாது அப்படின்னு கோமதி சொல்ல, பாத்தியா மாமா அப்படின்னு சரவணன் கேட்க பழனியும் சிரிக்கிறாரு. அப்போ பழனியோட மொபைல் ரிங்காக எடுத்து பார்த்துட்டு, அக்கா மச்சான் தான் ஃபோன் பண்றாருங்கிறாரு, அதுக்குள்ளையா அப்படின்னு சரவணன் கேட்க, அட்டன் பண்ணுங்கிறாரு கதிர். என்ன சொல்றதுன்னு தெரியலையே அப்படின்னு யோசிக்கிற பழனி அட்டன் பண்றாரு. சொல்லுங்க மச்சான் ஆரம்பிக்க. இதோ 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 வர்றேன், வந்துகிட்டே இருக்கேன், இந்த வச்சிடுறேன் சரியா அப்படின்னு போனை வைக்கிறாரு பழனி. அட்டாடாடா அப்படின்னு அவரு சொல்லிட்டு இருக்க, என்னடான்னு கோமதி கேக்குறாங்க. மச்சான் உடனே கடைக்கு வர சொல்றாருக்கா அப்படின்னு பழனி சொல்ல, சோ இப்பவே போகணுமா அப்படின்னு கோமதி கேட்க, தெரியலையேக்கா அப்படின்னு பழனி சொல்ல, டேய் கொஞ்சம் லேட்டா வரேன்னு சொல்லிடாங்கிறாங்க கோமதி. அக்கா ஏங்கா இப்படி பேசுற, பாவம்க்கா அவரு தனியா இருந்து எவ்வளவு கஷ்டப்படுவாரு அப்படின்னு பழனி சொல்ல, மாமா நீ வேணா இங்கே இரு நான் போறேங்கிறாரு சரவணன். வேணாம் மாப்ள நீ இங்கே இரு நானே போறேன் சரியா அப்படின்னு பழனி எழுந்திருக்க, சரிங்கிறாரு சரவணன். சரிடா மாப்ள எல்லாரையும் பாத்துக்கோ நான் கிளம்புறேன்னு கதிர்கிட்ட வந்து செகண்ட் கொடுத்துட்டு நிக்கிறாரு பழனி. ஆமா சாப்பிட்டீங்களா அப்படின்னு கதிர் கேட்க, அதே எப்படி விடுவேன், ஆளா உட்காந்து சாப்பிட்டுட்டு கிளம்புறேன் அப்படின்னு பழனி சொல்ல, சரிங்க மாமாங்கிறாரு கதிர். அக்கா போயிட்டு வரேன் அப்படின்னு கிளம்பிட்டுறாரு பழனி. அடுத்து ஃபேமிலி மெம்பர்ஸ்ல கொஞ்சம் பேர் உட்காந்துருக்காங்க. அம்மா நல்ல சாப்பாடு இல்ல அப்படின்னு குழலி கேட்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு கோமதி சொல்ல, வெத்தலையை மடிச்சு கோமதி கொடுத்துக்கிட்டே, மாமாவும் இருந்து சாப்பிட்டு போயிருக்கலாம்ல தங்குறாங்க மயிலு. அவர் வந்ததே பெரிய விஷயம் அப்படின்னு கோமதி சொல்ல, ஆமாமா கதிரை வெறுப்பேத்துறதுக்காக ஒருவேளை வராம இருந்துருவாரோன்னு நினைச்சேன், வந்துட்டாருங்கிறாரு ஆபீசர் செந்தில். பரவாயில்ல அப்படின்னு பச்சைக்கிளி சொல்லிட்டு இருக்க, மாமா எதுக்கு கதிரை வெறுப்பேத்த போறாங்க அப்படின்னு மீனா கேட்க, கதிராலெல்லாம் பிசினஸ் ஆரம்பிக்க முடியாதுன்னு அவர் நினைச்சுக்கிட்டு இருந்தாரு, அதை சொல்லவும் செஞ்சாரு. இப்ப கதிர் பிசினஸும் ஆரம்பிச்சுட்டான், அது அவரால் அப்படியே தாங்க முடியல அப்படின்னு செந்தில் பேசிட்டு இருக்க, என்னடா இது அப்படின்ற மாதிரி ரொம்ப சலிப்போட பாக்குறாங்க மீனா. ஐயோ இவன் அக்கப்போர் தாங்க முடியல, மறுபடியும் வாயில உப்பு போட்டுற வேண்டிதான் போல இருக்குன்னு பாக்குறாங்க கோமதி. சரவணனும் கொஞ்சம் கோவமா பாக்க, டேய் சுமாருடா என்னடா இப்படி பேசிட்டு இருக்கிற அப்படின்னு அவங்க அக்கா கேட்க, பேங்க் லோன் போட்டு கொடுக்குறேன்னு அவர் தான் சொன்னாரு, கடைசியில டிராவல்ஸ் தொடங்கிறதுக்கான பணத்தையும் அவர் தான் கொடுத்தாரு, அப்படி நினைச்சிருந்தா இதெல்லாம் பண்ணுவாரா அப்படின்னு கோமதி முகத்தை திருப்பிக்கிறாங்க. தம்பி உங்களுக்கு கூட மாமா தானே தம்பி பணம் கொடுத்தாங்க அப்படின்னு மயில சொல்ல, நல்லா சொல்லிடுங்கிறாங்க கோமதி. அதெல்லாம் மறந்துட்டான் அவன், அவரை ஏதாவது ஒண்ணு சொல்லணும்னா மட்டும் பாஞ்சுக்கிட்டு வர்றான் இவன் அப்படின்னு கோமதி சொல்லிட்டு இருக்க, என்ன அந்த பக்கம் கூட்டணி பலமா போயிட்டு இருக்கு, நம்ம பக்கம் பேசுறதுக்கு யாரும் ஆளை காணோமேன்னு பார்த்துட்டு இருக்காரு செந்தில். அப்போ கதிரும் ராஜியும் உள்ளர வர்றாங்க. போட்டோகிராஃபர் கூப்பிட்டாரு, எல்லாரும் ஒன்னா நின்று போட்டோ எடுத்துக்கலாமா அப்படின்னு கதிர் கேட்க, டேய் இம்புட்டு நேரமா என்ன பண்ணனாரு அவரு, அப்பா மாமா எல்லாரும் கிளம்பின பின்னாடி தான் போட்டோ எடுப்பாரா அப்படின்னு சரவணன் கேட்க, அதே தான் நாங்களும் கேட்டோம், அவர் மறந்துட்டாராங்கிறாங்க ராஜி. நாங்களும் வேலை பிஸியில மறந்துட்டோம், சரி இருக்கிறவங்க மட்டும் வேணா போட்டோ எடுத்துக்கலாமா, வேண்டாம்னா கூட விட்டுறலாங்கிறாங்க ராஜி. அந்த மனுஷனை அப்புறமா இன்னொரு நாள் வர வச்சு போட்டோ எடுத்துக்கலாம், இப்ப நாம எல்லாருமே டிராவல்ஸ் முன்னாடி நின்று போட்டோ எடுத்துக்குவோம். வாங்க 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 அப்படின்ற கோமதி செந்தில பார்த்து வாடா அப்படிங்கிறாங்க. எல்லாரும் எழுந்து வெளியே வந்து நின்று போஸ் கொடுக்குறாங்க. கதிர் ராஜி கோமதி ஒரு ஸ்னாப், அடுத்து அவங்கவுங்க கிஃப்ட் கொடுக்க அதெல்லாம் ஒரு ஸ்னாப் அப்படின்னு தனித்தனியா எடுத்துட்டு அப்புறம் இருக்கவங்க எல்லாரும் ஒட்டுமொத்தமா நின்று போட்டோ எடுத்துக்கிறாங்க. பாண்டியன் கடையில உட்கார்ந்துருக்காரு, உடம்பு தான் இங்க உட்கார்ந்துருக்கு, மனசு ஃபுல்லா டிராவல்ஸ் ஆஃபீஸில் தான் இருக்கு. அவரோட மனசுல அந்த பூ கொட்டை, அதுக்கு நடுப்புற பாண்டியன் டிராவல்ஸ்ன்ற எழுத்துக்கள் வர்றத, அவர் திகைச்சு போய் நிக்கிறத அப்படின்னு எதையுமே அவரால் மறக்கவே முடியாம பார்த்துட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. உங்க அப்பாவோட மனசுல நீ மகுடம் வச்சு உட்கார்ந்துட்டடா, போடா 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 அப்படின்னு பழனி சொன்னதும் கதிர் ரொம்ப ஆதரவோட பாண்டியனை பார்த்ததும் நினைச்சுக்கிட்டு இருக்காரு. பழனி கடையில பாக்கெட்லாம் போட்டு எடுத்து வச்சிட்டு இருக்காரு. அப்புறம்க்கா எப்படி இருக்காரு உங்க புது மருமகன் அப்படின்னு பழனி கேட்க, அவருக்கு என்னப்பா நல்லா இருக்காருன்றாங்க அந்த லேடி. மத்தியானத்துக்கு என்ன சமையல், என்னக்கா பிரியாணியா நாட்டுக்கோழியா இல்ல மட்டனான்னு கேட்டுட்டு பார்சல் பண்ணிட்டு இருக்காரு பழனி. மட்டன் பிரியாணி நாட்டுக்கோழி குழம்பு அப்படின்னு அந்த லேடி சொல்ல, அடடா அடடா அடடாடா கொடுத்து வச்ச மாப்பிள்ள அப்படின்னு பழனி சொல்லிட்டு இருக்க, எவ்வளவு ஆச்சுப்பான்னு அந்த லேடி கேக்குறாங்க. 450 ரூபா ஆச்சு, இந்தாங்கன்னு பேக் எடுத்து கொடுக்குறாரு. எட்டி வாங்க பார்த்து பிடிங்க பத்திரம்னு பையன் நீட்டுறாரு. அவங்க பையன் வாங்கிட்டு, அண்ணே இந்தாங்கன்னு பணத்தை நீட்டுறாங்க. பாண்டியனோட மைண்ட் டோட்டலா இங்க இல்லவே இல்ல, அவர் எந்த ரியாக்ஷனும் காட்டாம இருக்க, அண்ணே இந்தாங்கன்னு மறுபடியும் நீட்டுறாங்க. பழனி குடுகுடுன்னு ஓடி வந்து, மச்சான்
450 ரூபா போக மீதி சில்லறையை கொடுங்கங்கிறாரு. நோ ரியாக்ஷன் ஃப்ரம் பாண்டியன் சைட். பழனி அவருக்கு பக்கத்துல கையை இப்படி ஆட்டி பார்த்துட்டு எம்பிட்டு நேரம் தான் இப்படி கற்பனை உலகத்திலேயே இருக்க போறாரு. அக்கா நீங்க கொடுங்க அப்படின்னு பணத்தை வாங்கி கல்லால போட்டுட்டு மீதியை எடுத்து கொடுக்கறாரு பழனி. வரேன்பான்னு அந்த அக்கா கிளம்பிடுறாங்க. அப்படியே மெய் மறந்து அதையே யோசிச்சுட்டே இருக்காரு. கேட்கலாமா? ஆமா, இவரு கேட்ட கேள்விக்கு உடனே பதில் சொல்லிட்டு தான் அடுத்த வேலையை பார்ப்பாரு. என்னமோ அப்படின்னு பழனி சொல்லிட்டு இருக்க சரவணனும் கடைக்கு வந்துடுறாரு. அப்படின்னு அவரு ஏதோ சொல்ல வர அதுக்குள்ள மாமா கொஞ்ச நேரம் இருந்துட்டு வந்திருக்கலாம் மாமா அப்படின்னு சரவணன் சொல்ல, டேய் நான் என்னமோ ஆசைப்பட்டு சீக்கிரம் கடைக்கு வந்த மாதிரி சொல்ற, இதோ இவர் தான் போன் மேல போன் போட்டு என்ன சீக்கிரம் வான்னு வர வச்சிருக்காருங்கிறாரு பழனி. மாமா ஃபேமிலி போட்டோ எடுக்க எல்லாருமே பிளான் பண்ணோம், கடைசியில் நீயும் இல்ல அப்பாவும் இல்லைங்கிறாரு சரவணன். மிஸ் பண்ணிட்டனா அப்படின்னு பழனி ஃபீல் பண்ணிட்டு இருக்க சந்தோஷ சிரிப்போட உட்கார்ந்துருக்காரு பாண்டியன். சரவணன் என்னடா இதுன்னு புரியாம பாக்குறாரு உங்க அப்பாவை. மாமா ஏன் அப்பா ஒரு மாதிரியா இருக்காரு அப்படின்னு சரவணன் கேட்க, திறப்பு விழா முடிச்சு கடைக்கு வந்ததுல இருந்து உங்க அப்பா இப்படிதான்டா இருக்காரு, திடீர்னு சிரிக்கிறாரு, தனக்கு தானே பேசிக்கிறாரு, என்ன கதை ஏது கதைன்னு எனக்கு எதுவுமே புரியல அப்படின்னு பழனி சொல்லிட்டு இருக்க. இன்னும் பாண்டியன் அந்த நினைப்புலயே தான் இருக்காரு. சரௌண்டிங்கே அவர் மனசுல வரல. என்ன ஏதுன்னு அப்பா கிட்ட கேட்டு பார்க்கலாமா அப்படின்னு சரவணன் கேட்கலான்னு தான் நானும் 4-5 தடவை கூப்பிட்டு பார்த்துட்டேன். பதிலுக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்ல. காது கேக்குதா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல அப்படின்னு பழனி சொல்ல, அப்பா ஒரு பார்வை பார்த்துட்டு ஒரு நிமிஷம் இரு அப்படிங்கிற சரவணன். அப்பா 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 அப்படின்னு கூப்பிட, இருமாப்ல உங்க அப்பாவை சுயநினைவுக்கு கொண்டு வர்றதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்குங்கிறாரு பழனி. என்ன வழி அப்படின்னு அவர் கேட்க, ஒரு நிமிஷம் இரு இப்ப பாரு அப்படின்னு பழனி அந்த பக்கம் திரும்ப, என்ன பண்ண போறேன்னு கேக்குறாரு சரவணன். இப்ப பாருன்னு சொல்லிக்கிட்டே டேபிள்ல இருந்து ஒரு டப்பியை தட்டிவிட பாண்டியன் அந்த சத்தத்துல சுயநினைவுக்கு வந்து எட்டி பாக்குறாரு. எப்படி என் டெக்னிக்கு அப்படின்னு பழனி பெருமையா சிரிக்க, கில்லாடி மாமா நீயே அப்படின்னு சரவணன் சொல்ல பாண்டியன் முறைக்கிறாரு. ஐயோ இவர் பாக்குறத பார்க்காம நம்ம பெருமடிச்சிட்டு இருந்துட்டோமே அப்படின்னு பயந்து போய் பாக்குறாரு பழனி. ஐயோ முறைக்கிறாரே ஏதோ ஒரு வேகத்துல பண்ணிட்டேன் அப்படின்னு பழனி மெதுவா சொல்லிக்கிட்டு இருக்க. ஏண்டா இலை எதுக்கு இதோட நிறுத்திட்டவன், மொத்த ஜாமானத்தையும் தூக்கி போட்டு கொட்ட வேண்டியது தானே அப்படின்னு பாண்டியன் கேட்க, இல்ல மச்சான் அது வந்து அப்படின்னு பழனி சொல்லிட்டு இருக்கும் போதே, டேய் மனுஷனாடா நீ எல்லாம், ஒரு விஷயத்தையாவது உருப்படியா செய்றியாடா, காலையில டெலிவரி மலை மாறி குமிஞ்சு கிடக்குன்னு தானே உன்னை ஃபோன் பண்ணி சீக்கிரம் வர சொன்னேன் அப்படின்னு பாண்டியன் சொல்ல, ஆமான்னு தலையாட்டுறாரு பழனி. வந்ததுல இருந்து ஒரு ஆர்டராவது போய் டெலிவரி பண்ணிருக்கியா? இல்லல்ல அப்படின்னு பாண்டியன் கேட்க, அதான் சரவணன் வந்ததுக்கு அப்புறம் போலான்னு இருந்தேன் மச்சான், அதான் வந்துட்டான்ல ரெடியா இருக்கு, இதான் நான் போறேன் மச்சான்னு பழனி சொல்ல, போடா அப்படின்னு பாண்டியன் சொல்ல, மாப்பிள்ள வந்து புடிங்கிறாரு பழனி. பழனியை பெட்டியை தூக்க, மாமா தூக்கிட்டு போயிருவியான்னு கேட்க, நான் பாத்துக்கிறேங்கிறாரு. பார்த்து பத்திரமா போன்னு சரவணன் உள்ளர வர, சரவணா கொஞ்சம் கூட பொறுப்புங்கிறதே பழனிக்கிட்ட கிடையாதுடா, வர ரொம்ப கெட்டு போயிட்டான், இவனெல்லாம் வச்சுட்டு எப்படி கடை நடத்துறது அப்படின்னு மனசாட்சியே இல்லாம சொல்லிட்டு இருக்காரு. அப்போ ஒரு கஸ்டமர் பையோடு வர்றாரு. அண்ணே வாங்கண்ணே என்ன வேணும்னு சரவணன் கேட்க, இந்தாப்பா இந்த லிஸ்ட்ல இருக்கிறதெல்லாம் கொடுங்கிறாரு அவரு, பைய கொடுங்கண்ணே அப்படின்னு சரவணன் கேட்க, பையன் நீட்டுறாரு இந்தான்னு. பாண்டியன் குனிஞ்சு ஏதோ எழுத ஆரம்பிக்க, அண்ணே பாண்டியண்ணே அப்படின்னு வந்தவர் கூப்பிட நிமித்து பாக்குறாரு. என்ன பையன் டிராவல்ஸ் ஆரம்பிச்சிட்டான் போல இருக்கு அப்படின்னு அவர் கேட்க, ஆமாண்ணே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் டிராவல்ஸ் வேலைக்கு போயிட்டு இருந்தான், உடனே தொழில கத்துக்கிட்டு பிசினஸ் ஆரம்பிச்சிட்டான்னு பெருமையா சொல்றாரு. பேச்சு தோரணையில எல்லாம் கதிர் உங்கள மாதிரி தானே நினைச்சா வேலையிலையும் உங்கள மாதிரியே இருக்கான் அப்படின்னு வந்தவர் சொல்ல, பாண்டியனுக்கு ஏக பெருமை. ஏன் புள்ள அப்புறம் எப்படி இருப்பான், என்னைய மாதிரி தானே இருப்பான் அப்படின்னு அவரு ஏக பெருமையோட சொல்ல, அப்படின்னு அவரும் தலையாட்டுறாரு. அவரு பொருளை வாங்கிட்டு வரேன் பாண்டியான்னு கிளம்புறாரு. பாண்டியன் மறுபடியும் கனவு உலகத்துக்குள்ள போறதுக்கு தயாராகிறாரு. அவர் முகத்துல சிரிப்பு படற, அப்பா கதிர் டிராவல்ஸ் ஆரம்பிச்சதுல உங்களுக்கு சந்தோஷம் தானாப்பான்னு கேட்கிறாரு சரவணன். ஏண்டா பெத்த பிள்ளைங்க சாதிக்கிறத பார்க்க எந்த அப்பனும் சந்தோஷம் தாண்டா படுவான் அப்படின்னு பாண்டியன் சொல்ல, சரவணனும் சந்தோஷமா சிரிக்கிறாரு. நீங்க அங்க இன்னும் கொஞ்ச நேரம் இருந்திருக்கலாம் அல்லப்பா அப்படின்னு சரவணன் கேட்க, அட போடா திறப்பு விழாவுக்கு வரணும்னு சொன்னா வந்தாச்சு அவ்வளவுதானேங்கிறாரு பாண்டியன். அப்போ ஒரு லேடி வேகமா வந்து, தம்பி இந்த லிஸ்ட்ல மளிகை சாமான்லாம் எழுதியிருக்கேன், அதை என் பொண்ணு வீட்டுக்கு கொடுத்து விட்டுறீங்களா அப்படின்னு அந்த லேடி கேட்க, யாரு கௌசல்யா வீட்டுக்கான்னு கேட்கிறாரு சரவணன். ஆமா தம்பின்னு அவங்க சொல்ல, சரிக்கா நான் கொடுத்துடுறேங்கிறாரு அவரு. எவ்வளவு ஆச்சுன்னு அக்கௌண்ட்ல எழுதி வைங்க, சாயந்தரம் வந்து கொடுத்துடுறேங்கிறாங்க அந்த லேடி. சரிக்காங்கிறாரு சரவணன். அப்புறம் அந்த லேடி போயிட சரவணன் லிஸ்ட பார்த்து பொருள் எல்லாம் எடுத்து வைக்க ஆரம்பிக்கிறாரு. ஏண்டா சரவணா அப்படின்னு பாண்டியன் கூப்பிட, என்னப்பான்னு திரும்புறாரு சரவணன்.
என் பேரு தான் டிராவல்ஸுக்கு வைக்க போறேன்னு உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா அப்படின்னு பாண்டியன் கேட்க, இல்லப்பா தெரியாதுங்கிறாரு அவரு. அவன் ராஜி கிட்ட கூட சொல்லவே இல்லப்பா அப்படின்னு சொல்ல, ஓ அப்படின்னு சந்தோஷமா தலையாட்டுறாரு பாண்டியன். சரவணா, அவன் நினைச்சா உங்க அம்மா பேரை வச்சிருக்கலாம், அப்படி இல்லண்டா அவன் பொண்டாட்டி ராஜி பேரை வச்சிருக்கலாம், இல்லன்னா சாமி பேரை வச்சிருக்கலாம், அப்படி இல்லன்னா வேற ஏதாவது கூட பேரை வச்சிருக்கலாம்ல. ஏண்டா டிராவல்ஸுக்கு பேர் வைக்கிறதுக்கு பேருக்காடா பஞ்சம், எல்லாத்தையும் வச்சுட்டு ஏன் பேரை வச்சிருக்கான்டா பாரு. அவன் பாண்டியன் டிராவல்ஸ்னு ஏன் பேரை வச்சிருக்கான் அப்படின்னு பெருமூச்சு விட்டுட்டு அப்பா சந்தோஷமா உட்கார்ந்துருக்கதை பார்க்க சரவணனுக்கு ரொம்பவே நிம்மதியும் சந்தோஷமா இருக்கு. சரவணா, ஊர்ல பாதி பேரு அப்பங்களை மதிக்கிறதே கிடையாது. அவன் காரியம் முடிஞ்ச உடனே கருவேப்பிள்ள மாதிரி அப்பனை தூக்கி போட்டுட்டு போயிட்டே இருக்கானுவ. ஆனா இவனை பாருடா, ஏன் பேரை டிராவல்ஸுக்கு வச்சிருக்கிறான். இப்ப நாளைக்கே நான் நடந்து ரோட்ல போயிட்டு இருக்கேன்னு வச்சுக்க, பாண்டியன் டிராவல்ஸ்னு ஒரு கார் என்னை தாண்டி போறப்ப எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் பாரு அப்படின்னு பாண்டியன் சந்தோஷப்படுறத ரசிச்சு பார்த்துட்டு இருக்காரு சரவணன். அதுவும் இல்லாம எனக்கு அவ்வளவு பெருமையா வேற இருக்கும் இல்லடா அப்படின்னு கேட்க, மெதுவா ஆமான்னு தலையாட்டுறாரு சரவணன். இப்ப பாண்டியன் குழந்தை மாதிரி நடந்துக்க அப்பா மாதிரி ஆதரவோட பார்த்துட்டு இருக்காரு சரவணன். என்ன ஒண்ணு, உன் தம்பிக்காரனுக்கு நுனி மூக்குல கோபம் வரும், நான் என்ன பேசினாலும் எதிர்த்து எதிர்த்து பேசுவான், நீங்க சொல்லி நான் கேட்கணுமாம்பா. உனக்கு தெரியாத விஷயமாடா, நம்ம வீட்லயும் சரி கடையிலயும் சரி பாதி நேரம் ப்ரெஷரை எனக்கு ஏத்துறதே அவன்தான் அப்படின்னு பாண்டியன் சொல்ல, அதுக்கும் ஒரு சின்ன சிரிப்போட பார்த்துட்டு இருக்காரு சரவணன். ஆனா நல்ல வேண்டா, ரொம்ப பாசக்காரன், அவன் நல்ல உழைப்பாளி புத்திசாலியும் கூடடா, நீ பார்த்துக்கிட்டே இரு, அவன் ரொம்ப நல்லா வருவான் அப்படின்னு பாண்டியன் சொல்ல, ரொம்ப அன்போட ஆதரவோட துளி கூட பொறாமையே இல்லாம சரவணன் அப்பாவை நிம்மதியா ரசிச்சிட்டு இருக்காரு. பாண்டியன் அடுத்த ரவுண்டு கனவு உலகத்துக்குள்ள போக ரெடி ஆயிட்டு இருக்காரு. அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.